சிவாய நம. சதுரகிரி என்னும் மலைத்தளத்தில் சித்தர் மலைன்னு பேர் இருக்கான். இந்த மலைத்தளம் ரொம்பவே வித்தியாசமானது. பொதுவாகவே மலைனாலே வித்தியாசமானது தான். மலையை எப்பொழுதுமே அப்பன் சிவபெருமானுக்கு ஒப்பிடுறாங்க. குறிப்பாக சூரிய கதிர்களும் விண்ணில் இருக்கக்கூடிய சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே பரவக்கூடிய இடம் அப்படின்னா அது மலைப்பிறப்பு அப்படிங்கிறது சொல்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இதனால தான் என்னமோ பல சித்தர்களும் மலைகளில் மர்மம் இருக்கிறதுனால, சிறப்பு இருக்கிறதுனால சித்தர்கள் தரையில் வாழ்வதை விட மலைப்பகுதிகளை தான் அதிகமே வாழ்கிறாங்களாம். மலையில் மூலிகை தாவரங்கள் தடையின்றி கிடைக்குதாம். அது மட்டும் இல்லை, நம்ம சதுரகிரி மலையில் திகழ்த்திடும் ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பம் எல்லாமே முழு முதல் காரணமாக. உலகத்தில் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் மலைகள் இருக்குது. அதில் பல மலைகள் பசுமையாக இருக்குது. சில மலைகளில் தட்பவெப்பம் பொறுத்த மட்டும் சமச்சீரான அளவில் இருக்குது. இதனால தான் சித்தர்கள் எப்பொழுதுமே சித்தரால் அடையாளம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருக்கக்கூடிய தலம் தான் இந்த மலைப்பகுதி. அதுவும் சதுரகிரியினாலே ஒரு தனி சிறப்பு தான். இந்த சதுரகிரியில் பூமியோட புவியீர்ப்பு விசை, தட்பவெப்பம் எல்லாமே ரொம்பவே சமச்சீராக இருக்கான். இது இப்போ வரைக்கும் அறிஞர்களாலவே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சதுரகிரியில் பல அற்புதமான அறிவியல் சம்பந்தமும் ஆன்மீகமும் நிறைஞ்சிருக்கு. சித்தர்களால் அடையாளம் காணவும் முடியும் இந்த சதுரகிரியில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை. தவம் புரிபவருக்கு ஒரு ஒளி வீசக்கூடிய அற்புதமான மலைனா அது சதுரகிரி மலை. கட்டாயம் ஒரு முறையாவது அந்த சதுரகிரி மலைக்கு சென்று நாம கும்பிட்டுட்டு வருவோம். இது சேலம் மாவட்டத்தில் தனிச்சுவையோடு விளங்குகிறது. இந்த முக்கணிகளில் இரும்பு சத்து மிகுந்த மாம்பழம் இந்த மலையவே கொண்டு இருக்குதான். சிவாய நம.